VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமந்த் ஸ்ரீராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சர்மா. ஓபிஎஸ்ஸை மீண்டும் அதிமுகவில் சேர்த்துருவாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்தது. இன்னொரு பக்கம் தனியாக கட்சி தொடங்கி அவர் தாவேக்காவோட கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டிருந்தது. கடைசியாக கட்சி ஆரம்பிக்கிற எண்ணம்லாம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. கடைசியாக ஏதோ ஒரு அணி மாதிரி இருந்து தாவேக்காவோட கூட்டணி போவார் அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் இருந்தது. கடைசியாக அவர் திமுக பக்கம் போயிடுவார் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான் இன்னைக்கு காலையிலிருந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, சட்டப்பேரவை முடிந்த பின்பாக மு.க. ஸ்டாலினும் அவரும் சந்திச்சு பேசினாங்க, 10 நிமிஷம் பேசினாங்க அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டிருந்தது. அதுக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. மக்கள்லாம் மீண்டும் திமுக ஆட்சி வரணும் தான் பேசிக்கிறாங்க அப்படின்னு பேசப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு ஓபிஎஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன மெசேஜ் கொடுக்குறாரு? 2 விஷயம். ஒண்ணு நம்ம பார்த்தது நேத்து திமுக கூட்டணியில இணைஞ்சாங்க. அதனுடைய நீட்சியா இன்னைக்கு திரு ஓபிஎஸ் உடைய சந்திப்பு, அதுக்கு பிறகு அவர் அணியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பேசிய பேச்சு, அதுக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது திமுக தன்னுடைய கூட்டணியை விரிவாக்கம் செய்வதில் மும்முரம் காட்டிக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் என்ன செய்யும் என்று உறுதியாக இதுவரை கூற இயலாத ஒரு சூழல்ல திமுக தன்னுடைய அலையன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நான் இதை எல்லாமே அந்த பேக்ரவுண்ட்ல தான் பாக்குறேன். காங்கிரஸ் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு விட்டது அப்படின்னாக்கா இவ்வளவு மும்முரம் திமுக காட்டுவார்களா? ஏன்னா இப்போ இவங்க எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்கும். இடங்கள் எங்களுக்கு கொடுக்கணும், எல்லாமே. இப்போ தேமுதிகனா எவ்வளவு இடங்கள் கொடுக்கணும், மதிமுக இருக்காங்க. இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, புதுசா வரவங்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு அதை விட அட்லீஸ்ட் ஈக்குவலோ அதிகமா கொடுக்கும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு புதிதாக ஏதோ ஒரு கட்சி வந்துட்டு அதுக்கு 8 சீட்டு கொடுத்துட்டு விசிகேக்கு 6 சீட்டு கொடுத்தீங்கன்னா அதை ஒத்துப்பாங்களா? முடியாது. சோ இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் வரும். பட் நான் பார்ப்பது திமுக இதெல்லாம் சமாளிச்சிருவாங்க. அது ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது. ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய ரீசனிங் இதுக்கு இந்த காங்கிரஸ் இன்னும் மதில் மேல் பூனை போல் இருப்பதன் காரணம் தான் அதற்கு இவ்வளவு மும்முரம் காட்டுகிறார்கள். இது திமுகவோட நிலைப்பாடு. ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கே. ஓபிஎஸ் ஏன் திமுக ஆட்சி வரணும்னு சொல்றாரு, புகழ்ந்து பாராட்டுறாரு. இந்த 5 வருஷம் இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு வேற வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. இல்லைங்க, 2 ஆப்ஷன் தாங்க இருக்கு அவருக்கு. திமுக பக்கம் போலாம், இல்லாட்டி தாவேகா பக்கம் போலாம். அண்ணா திமுக பக்கம் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு கிட்டத்தட்ட உறுதியாக கூறிய பிறகு அவருக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் 2 தான். ஒன்று, அவர் செங்கோட்டையன் உடைய நிலைமையை பார்த்திருக்கலாம். எப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது தாவேகா மீது. இப்பொழுது அவர் செங்கோட்டையனே அங்க எவ்வளவு ப்ராமினெண்டா இருக்காரு, அங்க அவர் மகிழ்ச்சியா இருக்காரா இல்லையா, பல செய்திகள் இதை பற்றியும் வந்திருக்கிறது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் அங்க போனா வேலைக்கு ஆகாதுன்னு நினைச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தா வேற எங்க போக முடியும்? இந்திய கூட்டணிக்குள்ள அவர் வர்றதுல ஏதாவது இன்னும் சிக்கல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சொல்றாரு, அவர் வந்தா நல்லதுதான் அப்படின்னு சொல்லி அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. அண்ணாமலையும் நான் அவர் என்டிஏ கூட்டணியில வந்தா நல்லதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதிமுகக்குள்ள போக முடியாது, அதிமுக காரங்க அவர் அதிமுக காரரை இனிமேல் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டு இருக்கு. ஸோ என்டிஏக்குள்ள ஒரு ஜான் பாண்டியன் மாதிரி ஒரு இண்டிபெண்டா ஒரு சில சீட்டுகளை வாங்கிட்டு ஏசி சண்முகம் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு அப்படி கூட அகாமடேட் பண்றதுல என்டிஏக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அமித்ஷா மோடி ரொம்ப நண்பர்களாக இருந்தாங்களே, மோடி அமித்ஷா இப்போ ஓபிஎஸ் கைவிட்டுட்டாங்களா? அண்ணாமலையை நம்பி டிடிவி தினகரன் நம்பி இப்போ ஓபிஎஸ் இப்போ தனித்து விடப்பட்டிருக்கிறாரா? ஓபிஎஸ் அவர்கள் இன்று பேசியதற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில அவருக்கு இடம் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இன்று வரை நானும் எதிர்பார்த்தேன் ஓரளவுக்கு ஏதேனும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி. பட் அவருக்கு இன்னொரு சிக்கல் இருக்கிறது. ஏதேனும் ஒரு கட்சியினுடைய சிம்பல் இல்ல சுயேட்சை சின்னத்துலதான் போட்டியிடணும். ஏன்னா அவருக்கு கட்சி கிடையாது. சோ போட்டியிடுறதானா அமமுக சின்னமோ இல்ல பாஜக சின்னத்திலேயோ தான் போட்டியிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். வேற இப்ப அதே பிரச்சனை தான் திமுக கூட்டணிக்கு வந்தாலும் அவர் என்ன சின்னத்துல உதயசூரியன்ல அவர் போட்டியிட்டார்னா அதை விட ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அடிப்படையாக அவர் கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார். அவருடன்
அவருடைய அணியில இருந்த எல்லோரும் ஒருத்தர் ஒன் பை ஒன் ஐதர் தாவேக்காக போறாங்க, இல்லாட்டி திமுகவுக்கு போறாங்க. ஒரு சிலர் வந்து அண்ணா திமுக பக்கம் சில தொண்டர்கள் அந்த அந்த இதுல வந்து திருப்பி அவங்க அகாமடேட் பண்ணாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இவர் கூட எவ்வளவு நபர்கள் இருக்கிறாங்க, அவர்களுடைய வாக்கு பெரும் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கிறது, இதெல்லாமே ஒரு பெரிய கேள்வி. ஓபிஎஸ் ஆலோசகர் பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் தனி அதிமுக கட்சி கட்சி ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சிட்டாரு அவரு. இவரை விட ஆமா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காரு அவரு ஆமா 90 வயசுலயும். அவருக்கு ஆமா 88 வயது ஆகிறது திரு பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு. அவரும் ஓபிஎஸ் உடன் இருக்க விருப்பம் இல்லாமல் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். சோ இப்ப யார் இருக்காங்க கூட? உங்களுடைய பார்கெனிங் பவர் வந்து எப்போ இருக்கும்னா உங்க கூட ஒரு பெரிய குழு இருக்கிறது, பல தலைவர்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கோ இல்லையோ அந்த பர்செப்ஷன் உங்களால கொடுக்கணும். இப்ப அந்த மாதிரி ராமநாதபுரத்துல நிலைமையில அவர் இல்ல. நாடாளுமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. 3 முறை முன்னாள் முதலமைச்சரா இருந்திருக்காரு. ஜெயலலிதாவால் பாராட்டப்பட்டவர். இந்த ஒரு பிம்பம், இல்லையே. இந்த ஒரு பார்வை போதாதா? ராமநாதபுரத்தில் வாங்கப்பட்ட வாக்குகள் வந்து ஓபிஎஸ் தனியா ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நின்று பெற்ற வாக்குகள் அல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு வேட்பாளர். அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில யாரெல்லாம் இருந்தாங்க? பாஜக இருந்தது, அமமுக இருந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. சோ இவர்களெல்லாம் சேர்ந்து பெற்ற வாக்குகள் தான் அதுங்கிறது தானே தவிர திரு ஓபிஎஸ் தனித்து நின்று அவர் ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு அவர் 3 லட்சம் வாக்குகள் பெற்றார் என்று இல்லை. சோ இதை வைத்துக்கொண்டு அவருடைய பார்கெனிங் பவர் குறைந்து 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 இப்ப கிட்டத்தட்ட பார்கெனிங் பவரே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இந்த சந்திப்புங்கிறது வெறும் மரியாதை நிமித்தம் அப்படின்னு பாக்குறதா, இல்ல ஏற்கனவே ஓபிஎஸ் கூட இருந்தவங்க எல்லாம் திமுகல அங்கமாயிட்டாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வைத்தியலிங்கம் கடைசியா வந்து அங்க போயிட்டாரு. ஸோ இது வந்து சம்திங் என்டிஏக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மெசேஜ் கொடுப்பதற்காக இந்த ஒரு சந்திப்பு அப்படின்னு பாக்குறதா, இல்ல இறுதி வாய்ப்பாக கடைசி வாய்ப்பாக அவர் இந்த ஒரு சமிக்கையை காட்டுறார் அப்படின்னு பாக்குறதா? இல்ல இனிமேல் வந்து என்டிஏ இந்த ஆட்சி மீண்டும் ஆட்சி தொடர வேண்டும், திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமர வேண்டும் என்று கூறிய பிறகு, அதுவும் தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி கூறிய பிறகு அவருக்கு கூப்பிட்டு என்டிஏல இடம் கொடுக்கறதுல எனக்கு லாஜிக் தெரியல. இனிமேல் நம்ம அவரை வந்து ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் திமுக அப்படின்னு தான் டேக்லைன் போடணும் போல இருக்கே நீங்க சொல்றத பார்த்தா. திமுக கூட்டணியில இணைய வாய்ப்பு இருக்கிறது, இல்லாட்டி லாஸ்ட் மினிட்ல தாவேகா பக்கம் போனாலும் போலாம். ஏன்னா அவர் வந்து என்ன செய்வாருங்கிறது ஒரு சீரீஸ் ஆஃப் தவறான முடிவுகள் தான் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதனாலதான் கூட இருந்தவங்க எல்லாரும் ஒன் பை ஒன் போயிட்டாங்க. சோ அடுத்த தவறான முடிவு எங்க எடுப்பாரு, என்ன எடுப்பாருங்கிறது உறுதியா சொல்ல முடியாது. பட் கன்சிஸ்டன்டா அவர் எடுத்த முடிவுகள் தவறான முடிவுகளாக அமைந்திருக்கலாம். ஒருவேளை அவர் திமுகல வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னா, இப்ப ஏற்கனவே வந்து தேமுதிக திமுகவோட கூட்டணி வச்சதுனால விஜயகாந்தனுடைய ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு இருக்கு பாஜக தரப்புல இருந்து. ஒருவேளை இவர் திமுகல சேர்ந்துட்டார் அப்படின்னா ஜெயலலிதாவுடைய ஆன்மா ஓபிஎஸ் மன்னிச்சிடுமா? யாருடைய ஆன்மாவும் யாரையும் மன்னிக்காதுங்க. இது வந்து எல்லாமே அரசியல் ஆதாயத்துக்கு அவங்க செய்யறது. அதனால திரு விஜயகாந்த் அவர்கள் திமுகவை பற்றி எப்படி கடுமையான விமர்சனங்கள் வைத்தாருங்கிறது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை விட திமுகவினர் விஜயகாந்த் மீது எத்தகைய விமர்சனங்கள் வைத்தார்கள் என்பது நேற்றிலிருந்து அந்த சோசியல் மீடியால இந்த வீடியோஸ் ஓடிட்டு. சோ அதே மாதிரிதான் இங்கேயும் திரு ஓபிஎஸ் அவர்கள் எதுவாக இருந்தாலும் அவர் அண்ணா திமுக என்று ஒரு முத்திரை குத்தப்பட்டவர். இல்ல அவரே ஒரு சில இடங்கள்ல அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து இறக்கும் போது என் மேல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கொடி வந்து என் மேல போர்த்தப்படணும் அப்படின்லாம் வந்து பேசிய நபர். அவர் வந்து திமுக ஆட்சி வரணும் அப்படின்னு பேசுறாருன்னா இது என்ன மாதிரியான ஒரு தாட்ல இருக்காரு அப்படிங்கறதான கேள்வியா இருக்கு. உண்மையுமே மக்கள் அப்படி நினைக்கிறாங்கிறத அப்படி சொல்ல வராரா? அவருக்கு ஒரு அதிமுக காரரு அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டாலும் மக்கள் உண்மையுமே விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர் அப்படி சொல்றாருன்னு பாக்குறதா? ஒரு உண்மையான அதிமுக தொண்டரோ தலைவரோ மக்கள் நிஜமாவே அப்படிதான் நினைச்சாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா கூட அது மீடியாவுக்கு வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டார். தேர்தல் முடிகிற வரைக்கும் நிச்சயமா சொல்ல மாட்டார். ஒரு உண்மையான அதிமுக தொண்டரோ அதிமுக நலன் விரும்பியாக அவர் இருந்தால் நிச்சயமா அதிமுகவே இல்ல, அதிமுக கூட்டணி நலம் விரும்பியா இருந்தா கூட நீங்க போய் திமுக தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுவாங்களா? முதல்ல பிஜேபிய அவ்வளவு க்ளோஸா இருந்தாரு. அப்புறம் திடீர்னு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் இல்லைன்னு அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா போக ஆரம்பிச்சாங்க.
ம். அப்புறம் ஒரு ஒரு காலகட்டத்துல அவர் எங்க போவாரு, தாவேக்காவுக்கு போவாரா, இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில இருப்பாரா, அதுக்கப்புறம் போய் முதலமைச்சர் ஒரு வாட்டி சந்திக்கிறார். அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு திருப்பி சந்திச்சுட்டு இதுக்கு மேல வந்து ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனி கோயிங் பேக். ஐதர் தாவேக்கா எடுத்துக்கொள்ளலாம், ஏன்னா தாவேக்காக்கு இது வரைக்கும் யாருமே கூட வரல. சோ அவங்களுக்கும் யாராவது ஒரு பிரபலம் வந்தாக்க அவங்க எடுத்துக்கிறது தான் இருப்பாங்க. பட் இல்ல அவங்களோட கூட்டணியா இல்ல கிடைக்கிற வாய்ப்பை திமுக வந்து தொடர்ந்து ஓபிஎஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்படுறோம். அவங்களும் வந்து மீட் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஒருவேளை தாவேகா தரப்புல ஓபிஎஸ்க்கு அழைத்து பேசினா அவர் வந்து மறுத்துருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல நம்ம தாவேகா பக்கம் போறதை விட திமுக தான் சரியான ஆப்ஷன் அப்படின்னு நினைப்பாருன்னு நினைக்கிறீங்களா? மறுக்கவே மாட்டாருங்க. அங்கேயும் போய் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ம். சோ இது வந்து ஒரு ஒரு பார்கெனிங் பொசிஷன்ல அவர் இல்ல. ஒருவேளை தாவேகா அழைப்பு விடுத்தால் நிச்சயமாக போய் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ம். அதுக்கப்புறம் எங்க வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, எங்க ம். ஆஃபர் பெட்டரா இருக்கோ அங்கு அவர் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா கொள்கை ரீதியாக இனிமேல் அதிமுகவை எதிர்ப்பது என்ற முடிவுக்கு வந்து விட்டார் என்றால், ஏற்கனவே அதிமுக அலுவலகம் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது, அதற்கு இவர்தான் பொறுப்பு அப்படின்னு எடப்பாடி தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு அதிமுக அரசுக்கு எதிராக சட்டப்பேரவையில வாக்களித்தார். அந்த அந்த பெரிய ஒரு பழியும் இவர் மீது இருக்கிறது. அதனால அவர் எங்க போனாலும் பட் பொலிட்டிக்கலா அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குமானா இருக்காது. ம். திமுகவுக்கு இது ஏன் இப்படி இப்ப பண்றாங்கன்னா, அவங்க வந்து கூட்டணி விரிவாக்கத்துல மும்மரமா இருக்காங்க. இப்ப இவ்வளவு நாள் நீங்க கேள்விப்பட்டீங்களா? இல்ல. 15 டேஸ்ல காங்கிரஸ் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சதுல இருந்து திமுக இப்போ இன்னும் ஓரிரண்டு கட்சிகளும் திமுக கூட்டணியை நோக்கி போகலாம் அப்படிங்கிற பேச்சு இருக்கு. ம். எதற்காகன்னா அவங்க மென்டலி அவங்க காங்கிரஸ் ஒரு வேளை வெளியே போயிடும் அப்படிங்கிற அந்த பர்செப்ஷன்ல மற்ற எல்லாரையும் நம்ம கூட்டணியில சேர்த்துடலாம் அப்படிங்கிற பேசிஸ்ல ஓடுறாங்க. அதனால இதை தவிர ஓபிஎஸ் வருவதனால் ஒரு பெரிய அந்த எலெக்ஷனே மாறப்போகுது, புதிய ஒரு நல்ல பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா திமுகல ஒரு நல்ல பொறுப்பு என்ன பொறுப்பு கொடுத்தாலுங்க அவரிடம் வாக்கு வங்கி இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. இல்ல அவர் ஊர்ல கூட அவருக்கு இருக்காதா சார்? என்ன சார்? இப்போ ஒரு சிக்கல் அவருடைய சமுதாய வாக்குகள் அவரிடம் இருக்கிறது என்று பரவலான ஒரு கருத்து. ஒரு அதனாலதான் ஸ்டாலின் கூப்பிட்டு பேசுறாரு. அததான் சமுதாய வாக்கு இருக்குன்னு கூப்பிட்டு பேசுறாரு. இல்ல இருங்க அதை கவுண்டர் பண்றதுக்கு தான் அவங்க டிடிவி தினகரனை கொண்டு வந்தாங்க. அதை கவுண்டர் பண்றதுக்கு தான் பாஜக திரு நயனார் நாகேந்திரனை வந்து மாநில தலைவரா ஆக்குனாங்க. சோ இப்போ அந்த அந்த இம்பாக்ட்ல வந்து குறைக்கிறதுக்கு, அதாவது முக்குளத்தோர் சமுதாய மக்கள் உடைய வாக்குகளை பெறுவதற்கு ஏற்கனவே 2 மூவ் பண்ணிடுச்சு அதிமுகவும் பாஜகவும். இப்போ சரி இவர் பாஜக விருப்பப்பட்டார்கள், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு மாதத்திற்கு முன்பு வரை ஓபிஎஸ் எப்படியாவது அகாமடேட் பண்ணோம் அப்படின்ட்டு தான். பட் அவர் எந்த முடிவுக்கும் வராத ஒரு சூழல்ல ஒரு காலத்துல ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுகவிடமே திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருந்தது. அதையும் வந்து வந்தா நான் தான் கட்சி தலைவருங்கிற மாதிரி கோரிக்கை வைத்து அதுக்கு பிறகு வேண்டாம் நிபந்தனை இல்லாமல் வருகிறேன். பட் அதுக்குள்ள அந்த ஷிப் ஹட் செயில்ட், அதுக்குள்ள கப்பல் புறப்பட்டுச்சு. அதுதான் அவரிடம் சிக்கல். நேத்து பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசும்போது சொன்னாரு, பாஜக அவரை நம்ப வச்சு ஏமாத்திடுச்சு அப்படின்னாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிதான் பண்ணிருச்சா? தனித்து விடப்பட்டதா இருக்கட்டும், அல்லது அவங்கள நம்பியே அவருடைய செயல்பாடுகள் இருந்ததா இருக்கட்டும், அப்படி ஒரு விஷயத்தினாலதான் அவருடைய நிலைமை இப்படி மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இங்க 50 ஆண்டு காலம் அரசியலில் இருப்பவர், மாநிலத்தினுடைய பலமுறை முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஜெயலலிதா அவர்களுடன் 20 ஆண்டுகளுக்கும் அதிகமாக நெருக்கமாக அவருடைய அரசியலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தவர். ரைட்டா? என்ன ஏதோ குழந்தைய லாலிபாப் கொடுத்து ஏமாத்துற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்படிதான் ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. என்ன அஷூரன்ஸ்? ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னதான் அவர் கேட்டாரு, அமித்ஷா சொன்னதான் கேட்டாரு, மோடி சொன்னனாலதான் நான் ஒன்றிணைஞ்சேன்னு சொன்னாரு. தர்ம யுத்தம் யாரால வந்து நடத்தப்பட்டது, பின்னணிந்து இருந்தது யாரு, இது எல்லாமே அவரோட டிசிஷனா? எல்லாமே அமித்ஷா, மோடி, ஆடிட்டர் குருமூர்த்தி, பாஜகவுடைய மேலிடம் இவங்க சொல்லிதான் எல்லாமே நடந்தது அப்படிங்கறதான அவரே வெளிப்படையா ஒத்துக்கிட்டது. தர்ம யுத்தம் முடிந்த பல மாதங்களுக்கு பிறகு கூட இவர் மீண்டும் அதிமுகவில் வருவதற்கான வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பையும் அவர் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஏன்னா அப்பவும் கண்டிஷன்ஸ் வந்து கட்சி நான் தான் தலைவரா இருக்கணும் அப்படிங்கிற பேசிஸ்ல அவர் எடப்பாடி அவர்களுடைய தலைமையை இப்போ கடைசியா ஒரு 6 மாசம் முன்னாடி நிபந்தனையே இல்லாமல் நாங்கள் திரும்பி எல்லாம் வரத்துக்கு தயார்னு சொன்னார்ல, அது 2 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது அவருக்கு.
அப்போ வந்து ஒரு ஒரு கடுமையான ஒரு நிலைப்பாடு எடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த கேசஸ் எந்த கட்சிங்க நீங்க சொல்லுங்க சர்மா, கட்சி தலைமை மீது நீங்க 10 கேஸ போட்டுட்டு என்ன திருப்பி எடுத்துக்கங்க. நான் எந்த கட்சி எடுத்துக்கும்? அட்லீஸ்ட் அந்த கேஸஸ் ஆவது வித்ட்ரா பண்ணியிருக்கணும்ல. வித்ட்ராவே பண்ணாம ஒரு நான் வந்து உங்களோட வந்து உங்க கட்சியில நான் இணைய பார்க்கிறேன். எனக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. நான் தவறா வந்து உங்க மேல கேஸ் எல்லாம் போட்டேன். இந்த கேஸ் எல்லாம் நான் எடுத்துட்டேன். இப்போ என்ன தயவு செய்து சேர்த்துக்குங்க. இது வேற. தொடர்ந்து கேஸ் தொடர்ந்து இருக்கு. நான் இரட்டை இலை முடக்க பார்ப்பேன். நான் வந்து நான் தான் கட்சி தலைவர்னு சொல்ல பார்ப்பேன். அந்த பழைய அக்ரிமெண்ட் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லுவேன். ஆனா நீங்க என்ன கட்சியில திருப்பி எடுத்துக்கங்க. யாரும் எடுத்துக்க முடியாது. லாஜிக் இருக்காது. அதுதான். சோ எனிவே அவர் பாஜக வந்து அவருக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணி விட்டதுன்னா இவருக்கே வந்து யோசித்திருக்க வேண்டும் இல்லையா? பாஜகவினுடைய நோக்கம் என்ன? பாஜக அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கு பாஜகவினுடைய ஒரு நோக்கமும் இருக்கிறது. ஓபிஎஸ்னுடைய அரசியல் அப்படிங்கிறது இப்ப கன்க்ளூஷனை நோக்கி நகருதா? ஒண்ணு அவர் தேர்தலில் போட்டியிடணும், அல்லது அவர் வந்து போட்டியிடாம தவிர்க்கணும். சசிகலா மாதிரி கடந்த முறை மாதிரி நான் ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறத மட்டுமே சொல்லி அவர் வந்து அதிமுக ஆட்சி வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோட அவர் வந்து போட்டியிடாம இருக்கணும். அப்படியும் இல்லைன்னா அவர் திமுகவில் சேரணும். இதை நோக்கி மட்டும்தான் அவர் நகரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. திமுக கூட்டணியில இணைந்து ஏதேனும் ஒரு கட்சி சுயேட்சை இண்டிபெண்டன்ட் பேக் கேரளால ரொம்ப காமனா பார்ப்போம். கேரளால நிறைய கேண்டிடேட் கொஞ்சம் ப்ராமினன்ட் கேண்டிடேட்டா இருப்பாங்க, இல்ல எக்கானமிஸ்டா இருப்பாங்க, அவங்க பிரபலமானவர்களா இருப்பாங்க. ஆனா கட்சி சார்பு முழுமையா அவங்களுக்கு விரும்பாம இருப்பாங்க. அவங்கள வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் பேக்டு பை, அதாவது இவர்களால் நிறுத்தப்பட்ட சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுயேட்சை வேட்பாளரா அவர் நிக்க பார்க்கலாம். அதுவும் திமுக கூட்டணியினுடன் அவர் மட்டும் அவரும் அவர் சார்ந்திருக்க இல்ல, அவரும் அவர் சார்ந்தவர்களும் மேபி 2 அல்லது 3 இடங்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் திமுக சின்னத்தில் போட்டியிடாமல் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடலாம். அவர்களுடைய ஆதரவுடன், திமுக கூட்டணியுடைய ஆதரவுடன் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. பட் இனிமேல் என்டிஏல அவரை எடுத்துப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவில்லை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சர்மா. GT Holidays, South India's #1 travel brand.